இந்த இலை ஒவ்வொன்றையும் பாருங்கள். இந்த தண்டிலிருந்து இந்த இலை வருகின்ற போது இந்த இலையினுடைய இலைக்காம்பிலிருந்து ஒரு இலை மாத்திருந்தது. அதாவது இந்த இலைப்பிறப்பு ஒன்றாக இருக்கிறது. இந்த காம்பிலிருந்து இந்த பொது வருகின்ற இந்த இலை ஒரே இலையாக இருக்கிறது. அதாவது ஒரே இலை பிறப்பாக இருக்கிறது நாங்கள் சொல்கிறோம். அதால் இதை தனி இலை என்று சொல்லுவோம். பகுதியில் இலைகள் பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த இலைகள் பகுதியாக பிரிக்கப்படும். அதாவது இலை பிறப்பு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதை சொல்கிறது கூட்டிலை என்று சொல்கிறது. இந்த வகையிலான கூட்டிலைகள் அதிகமாக காணப்படுகிறது. நெல்லிமர வகைகளில் கூடுதலாக இருக்குது இந்த வகையான இலை அமைப்பு. அதே போல் தொட்டாச்சினிங்கி தாவரத்தில் இருக்கிறது, கீழ்காய் நெல்லியில் இருக்கிறது. இவ்வாறான இலை பரப்பு பிரிக்கப்பட்டது. அதாவது இலைப்பிறப்பு ஒரே பிறப்பாக இருந்தால் தனி இலை என்றும், அதுவே பரப்புகளாக பிரிக்கப்பட்டிருந்தால் கூட்டிலை என்றும் சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசமாக